ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். 2 கொத்து மட்டும் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேம்பாலம் பட்டை, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் வச்சுருக்கேன். கருஞ்சீரகத்தை வந்து நான் அரைச்சிட்டேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரோஸ்மெரி வந்து ஒரு ஒன் ஸ்பூனு. இது எல்லாமே போட்டு நம்ம காசப்போகிறோம். பார்க்கலாம். சின்னதாக ஒரு இரும்பு கடாய் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம ஆயிலில் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இரும்பு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நல்லா அதில் இருக்க அயன் வந்து நம்ம ஹேருக்கும் வந்து போகும். அதுக்காக இரும்பு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 250 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் அதை ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றிட்டு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒன்றும் ரோஸ்மெரி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நல்லா அந்த வேம்பாலப்பட்டை எல்லாமே போட்டு அந்த ஹீட்டாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே போட்டு ஓவர் நைட்டு விடணும். அப்போ தான் இந்த கடாயில் இருக்க அயனெல்லாம் வந்து அந்த ஆயில்லேயே வந்து அப்படியே இறங்கிடும். இறங்கும்போது நமக்கு வந்து நல்லா அயன் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் ஹேருக்கு. இதை வந்து இந்த ஆயிலை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் எடுக்கணும். நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 1.5 hour நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து சீயக்காலையோ இல்லை மைல்டான ஷாம்புலையோ நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் ஹேரும் வந்து பிளாக்காகவும் இருக்கும். அதே போல் முடியும் வந்து கொட்டாது, நல்லா க்ரோ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். 2 கொத்து மட்டும் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேம்பாலம் பட்டை, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் வச்சுருக்கேன். கருஞ்சீரகத்தை வந்து நான் அரைச்சிட்டேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரோஸ்மெரி வந்து ஒரு ஒன் ஸ்பூனு. இது எல்லாமே போட்டு நம்ம காசப்போகிறோம். பார்க்கலாம். சின்னதாக ஒரு இரும்பு கடாய் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம ஆயிலில் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இரும்பு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நல்லா அதில் இருக்க அயன் வந்து நம்ம ஹேருக்கும் வந்து போகும். அதுக்காக இரும்பு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 250 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் அதை ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றிட்டு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது.